வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மார்ச் மந்தோடைய P&L உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரீசன் வந்து குட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பி. கம்மியான கேப்பிட்டல்ல நல்ல ப்ராஃபிட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இத வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் 2வது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ்லயும் நம்மளால ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். அண்ட் வெரி சிம்பிள். ஓகே. அண்ட் நெறைய பேர் வந்து இதுல கேட்டிருந்தீங்க. அ இத வந்து எப்படி அ அ பண்றது அப்படிங்கிறது. இது ரொம்ப சிம்பிள் தான். எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட் நம்மளுடைய ஷார்ட் பொசிஷன்ல இருந்து மேல போச்சு அப்படின்னா, திரும்பியும் இன்னொரு லாட் ஆட் பண்ணுவோம். அது கூடவே வந்து புட்டையும் வந்து நம்ம செல் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபா ஹெட்ஜ் பண்ணி கூடவே மார்க்கெட்ட மேல கொண்டு போறதுக்கான ஒரு சிரமம் தான். ஆனா வந்து அ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்ட் அண்ட் நம்ம கீழ புட்ட செல் பண்றது என்ன ஆகுது, என்னுடைய ப்ராஃபிட்ஸ வந்து பெரும்பாலும் அது எடுத்துக்குது. ஆக்சுவலி ரொம்ப லிமிட்டடான ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் அப்சைட்ல அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு 500 பாயிண்ட்ஸ் சேஃபா ஆஃப் லேட் என்ன ஆச்சு, எனக்கு வந்து இந்த அ நம்ம தான் ஒன் சைடு வந்து கன்விக்ஷனோட இருக்கோம். அதாவது நம்ம பேரிஷா தான் இருக்கோம். மார்க்கெட் கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்ப கீழ வரும். கீழ வரும்போது நம்ம எக்ஸிட் ஆவோம். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. மார்ஜின்ஸ்க்காக நம்ம அத பண்ணிக்கலாம் வேணும் அப்டின்னா. பட் பார்ப்போம்னு வைங்களேன். மார்க்கெட்ஸ் வந்து நம்ம பேரிஷா இருக்கும்போது, புட் சைட் போறதுல வந்து ஒரு பெரிய அர்த்தம் இருக்க மாரி தெரியல. அண்ட் லிட்டரலி அது ப்ரூவ் பண்ணிச்சு எனக்கு போன முறை. போன முறை ஐ மேட் வெரி குட் ப்ராஃபிட். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓவரால் கேப்பிட்டல் யுட்டிலைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா, 6,84,000 தான் யூஸே பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த்ல. ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து நான் புட்டோட தான் போயிருந்தேன். அப் டூ ஐ திங்க் 10த் ஆர் 12த் அந்த மாரி வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஐ ஸ்டாப்ட் ஷார்ட்டிங் புட்ஸ். வெறும் ஃபியூச்சர் மட்டுமே ஷார்ட் பண்ணி போயிட்டுருந்தேன். அண்ட் கொஞ்சம் பிரைஸ் ஆக்ஷனும் யூஸ் பண்ணேன் இந்த முறை. லெவல்ஸ் எல்லாமே என் ஒய்ஃப்க்கு நான் முன்னாடியே சொல்லிருவேன். அவங்க அதுக்கேத்த மாரி எக்ஸிக்யூட் பண்ணிருவாங்க. ஸோ, அதனால வந்து இந்த முறை ரொம்ப சிம்பிளான டார்கெட்ஸு அண்ட் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்தோம். அதுல வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணோம். அண்ட் 1,76,000 வந்து லாஸ்ட் மந்தோடைய ப்ராஃபிட். அண்ட் யூஸ் பண்ண கேப்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 25% விச் இஸ் வெரி கிரேட் ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா 30 லேக்ஸ் அலோகேட் பண்ணியிருப்போம். நம்ம மார்ஜின்ஸ் அவைலபிள் 30 லேக்ஸ். அதுல வந்து 684 தான் யூஸ் பண்ணோம். அதுல 176 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் மந்த். இது வந்து நம்மளுடைய அக்ஷய பாத்ரா ஸ்ட்ராட்டஜில ஒரு சின்ன வேரியேஷன்ஸோட பண்ணதுல. நீங்க பார்த்துருக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த கூகுள் ஷீட் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களுமே வந்து இத ரெகுலரா பார்த்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இது லைவ் அப்டேஷன்ல இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க அப்டேட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா, நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய மொபைல்லயும். அத பார்த்து பார்த்து நான் அப்டேட் பண்ணிருவேன். இன்கேஸ் நான் பண்றதுக்கு லேட் ஆச்சா, அன்னைக்கு பட் எண்ட் ஆஃப் த டே இத வந்து அப்டேட் பண்ணிடுறோம்னு வைங்களேன், இந்த ஷீட்ட. ஸோ தட் யூ கேன் ரெஃபர். என்ன மாரியான ட்ரேட்ஸ் எங்களுது இப்ப கரண்ட்லி இருக்கு அப்படிங்கிறத உங்களாலயும் பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் ஹவ் த ட்ரேட்ஸ் ஹவ் வென்ட் லாஸ்ட் மந்த் ஆக்சுவலி. பட் இது வந்து கொஞ்சம் அதாவது வியர்டா இருக்கலாம். இதுலருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க நெனைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லிட்டரலி கோயிங் ஷார்ட் ஆன் பிளைண்ட் ஓகேங்களா? மார்க்கெட் மேல போகுது. ஓகே மார்க்கெட் பேரிஷா இருக்கிறதுனால வி மேட் திஸ் ப்ராஃபிட்ஸ் லாஸ்ட் 4 மந்த்ஸாவே நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா. பட் இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ஸ்கில்ல கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா எந்த இடம் வரைக்கும் நம்ம இந்த மாரி 500 பாயிண்ட்ஸ் போறதா, இல்ல 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஏறுனதுக்கு அப்புறமா ஷார்ட் பண்றதா, அந்த மாரி ஷார்ட்டிங் பொசிஷன்ஸ இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ட்டா பார்த்துட்டு ப்ராப்பரா ஷார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அல்டிமேட்லி பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு நீங்க உங்கள்ல நெறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அது ட்ரூ ஆக்சுவலி. அது எல்லாராலயும் கத்துக்க முடியலங்கிறதுனால தான் நம்ம ஈஸி ஸ்ட்ராட்டஜிஸ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு முறை நம்ம வந்து இத பார்த்துருவோமா? ஆ பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸ பார்த்துடலாம். இதுதான் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட். நீங்க பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்காக கொஞ்சம் போட்டே வச்சிருக்கேன். இது டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல அதாவது 44,000ல இருந்து கீழ வர ஆரம்பிச்சது. ஓகே 41,677 திரும்பியும் மார்க்கெட் மேல வந்தது. 43,400 அதுக்கப்புறமா வந்து திரும்பியும் 41,845 வந்தது. திரும்ப 42,976 இது எல்லாமே வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் ஹைஸ் ஃபார்ம் ஆயிட்டே வருது. ஓகே.
திரும்ப இந்த இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் தான் இது ப்ரீவியஸ் பிரேக் அவுட் பாயிண்ட். அத வந்து சப்போர்ட்டா எடுத்துட்டு இருந்தது. இந்த பெரிய கேண்டில் வந்து அத பிரேக் பண்ணுச்சு. அத பிரேக் பண்ண அடுத்த நாள்ல இருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளவு தூரம் ஃபால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 39,453 வரைக்கும் ஃபால் ஆச்சு. திரும்பியும் வந்து இத ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்தது. 41,795 வரைக்கும் வந்தது. வந்துட்டு அங்கேருந்து திரும்பியும் ஃபால் ஆச்சு. 39,729 அதாவது இதோடைய சப்போர்ட்டா எடுத்தது. திரும்ப அதுக்கு கீழ வந்து 41,559 வந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸாவே வந்து லோயர் ஹைஸ் தான் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருது. ஓகேங்களா? லோயர் ஹை அண்ட் லோயர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38,647 தான் வந்து ரீசெண்டான லோ. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஏற்கனவே 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரெண்ட் லைனை வந்து இது ட்ரை பண்ணியிருக்கு பிரேக் பண்ணுறதுக்கு. பட் இந்த முறை இது பிரேக் பண்ணாலுமே அடுத்த ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 41,756லயே அவைலபிள். ஏன்னா இதுதான் வந்து கடந்த முறை சப்போர்ட்டா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே 2 முறை அந்த லைன் கிட்ட வந்துட்டு இட் ஹாஸ் ஃபாலன் பேக் ஆக்சுவலி. இப்போ 3rd டைம் அட்டெம்ப்ட்டா இருக்கும். ஒண்ணு இத அப்படியே கிராஸ் பண்ணி 42,000க்கு மேல போய் க்ளோசிங் வச்சதுனா மட்டும் தான் ஃபர்தரா வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதுவும் வந்து அதுக்கு அடுத்தது 44,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஒரு ட்ரேட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கற்றுக்கோங்க. இன்னும் ஷார்ட்டர் வெர்ஷனில், அதாவது ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி கேண்டில்ஸ். ஓகே. இப்போ இதே வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன ஸ்பேசஸில். இங்க பாருங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இப்போ சப்போர்ட்டா இருக்கு இது. இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாவே இதுக்கு மேல ஓப்பன் ஆகி கரெக்ட்டா அந்த இடத்துல சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மேல போயிருச்சு. 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த 39,749 ஒரு சப்போர்ட்டாவே இருக்கு. பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தெளிவா தெரியுது பாருங்க. ஸோ இந்த மாரி நீங்க வந்து சார்ட்ஸ ஃபுல்லா வச்சுக்கிட்டு, எத வந்து சப்போர்ட்டா எடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி, எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாட் சைஸை சின்னதா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பதட்டம் இருக்காது. செல்லிங்ல லிட்ரலி கம்ஃபர்டபுளா இருக்கு ஆக்சுவலி பையிங் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ திஸ் ஹவ் இது ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சாலும் அடுத்த உடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஷார்ட்டிங்கை வந்து நிறுத்த போகிறது இல்லை. கண்டினியூஸி நம்ம ஷார்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொசிஷன்ஸில் இப்போ இந்த மந்தில் 150 குவான்டிட்டி ஷார்ட் ஆயிருக்கு. இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 40,300ல இருக்கேன் நான். ஓகே. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நிறைய ட்ராப்பிங் நடக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது கண்டினியூஸ்லி டவுனில் இருந்ததுனால கொஞ்சம் பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ தே ரிக்வயர்ட் நியூ பையர்ஸ் டு என்டர் தி மார்க்கெட் இல்லையா? அதனால கொஞ்சம் லைட்டாக இதெல்லாம் வந்து நான் பார்க்கறது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு சின்ன மீனாக தான் நான் பார்க்குறேன். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு தூண்டில்ல மீனை போட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஐ சி தட் வே மார்க்கெட். ஏன்னா ஓவரால் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெரிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல. ஓகேங்களா? பேங்க்ஸ் ஆர் கெட்டிங் கொலாப்ஸ் டெய்லி. இன்ஃப்ளேஷன் வந்து மேலே போய்கிட்டே இருக்கு எல்லா கண்ட்ரிலையும். வார் முடியல. டாலர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. அமெரிக்கன் எக்கனாமி இஸ் நாட் இன் குட் ஷேப். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே பேரலாக நடக்குது. எதுவும் ஒரு புல்லிஷான சைனு கொடுக்கல. ஆனால் மார்க்கெட் மட்டும் இந்தியன் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓவராலுமே வந்து மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு எல்லா குளோபல் மார்க்கெட்ஸுமே ரீசன்ட் லோவில் கம்பேர் பண்ணும்போது. எனக்கு என்ன தோணுதுன்னா இது எல்லாமே ஒரு ட்ராப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வியூ. அதனால நான் வந்து ஐ கண்டினியூ டு ஷார்ட். ஓகே. நாளைக்கு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அடுத்தது 41,000 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 41,000ல ஒரு திரும்பியும் ஒரு 100 குவான்டிட்டி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னுடைய பிளானில். ஸ்பாட் 41,000 போகும்போது ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் பண்ணி மேலே போயிருச்சா, தென் அடுத்தது வந்து 41,500 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம ரெகுலர் இதில். ஏன்னா 42,000 கண்டிப்பாக திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. அதுக்கான கேபிட்டல் இருக்குது. அதனால தைரியமாக ஷார்ட் பண்ணலாம். கேபிட்டல் கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் இங்கே ஒரு கேப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வென் எவர் இட் ஃபால்ஸ் கண்டிப்பாக இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வரும். விச் மீன்ஸ் 40,000க்கு ஒரு முறை ரிட்டர்ன் வந்தே தீரும் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ.
ஸோ இப்போ சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னா தென் இமீடியட்லி ஐ கேன் க்ளோஸ். ஆல்ரெடி 40,300ல என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கு. அங்கேருந்து நான் கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அண்ட் பேரலலி இதோடைய ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பியும் ஷார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக மேலே போகுது அப்படிங்கிற போது இங்கே இது வரைக்கும் மேலே போகுதுன்னு வைங்களேன். இந்த 200-300 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸை வந்து புட்டு ஷார்ட் பண்ணியும் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். பட் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண டைம் கிடைக்கணும். டைம் கிடைச்சதுன்னா இது நடக்கும். இல்லை அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ரெண்டாவது இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் வந்து ஒரு கேப் இருக்குது 41,182. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு கூட மார்க்கெட் மேலே வரலாம். இதை ஃபில் பண்ணிட்டு ஃபர்தராக இங்கேருந்து ஃபால் ஆகலாம். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபால் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கேப் தான். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. we will see what happens. ஓகே. அண்ட் அதே போல் பாட்டம் சைடில் இங்கேயும் ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இது 2 சான்சஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் மேல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி ரெசிஸ்டன்சஸ் மீன்ஸ் இந்த ப்ரீவியஸ் கேப் ஒன்று, அடுத்தது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதுக்கு மேலே ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இத்தனை இடங்கள்லையும் மேலே அப்சைடில் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் வந்துடும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஐ வில் மேக் வெரி குட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். சில் அவுட்டையும் பார்த்துருவோம் ஒரு முறை. ஸோ சில் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 பைசே அக்கௌண்ட்டில் வந்து மார்ச் மாதத்தில் ஐ திங்க் 3 எக்ஸிட்ஸ் 3 எக்ஸிட் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 15,750 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அண்ட் ரொம்ப நாள்லாம் ஹோல்ட் பண்ணல. இது ஆக்சுவலி 3rd என்ட்ரி எடுத்திருக்கோம். 15ஆம் தேதி எக்ஸிட் ஆயிருக்கு இது. அண்ட் 6th என்ட்ரி இது வந்து 8ஆம் தேதியே எக்ஸிட் ஆயிடுச்சு. இதில் வந்து டார்கெட் 35 பைசே வந்தோடனே நம்ம எக்ஸிட் ஆகிடும். பட் அன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கிறதுனால இது 40 பைசே டார்கெட் கிடச்சிருக்கு. அண்ட் இது 9th என்ட்ரி அண்ட் 14th வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 35 பைசேல வந்து நிறைய முறை சான்சஸ் கிடைக்கிறதுனால இது ஒரு 3 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து 15,000 ருபீஸ் கிடச்சிது. இதே வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எக்ஸிட் தான் ஏற்கனவே இருக்கு, என்கிட்ட இருந்தது தான் வாங்கணும். 50 பைசேல வந்து என்ட்ரியே கிடைக்கல. ஸோ 35 பைசே சம் மந்த்ஸ் வில் கிவ் வெரி குட் ரிசல்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரிஸ் கொடுக்கும். அண்ட் அதே போல் எக்ஸிட்ஸும் கிடச்சிரும் நமக்கு. பட் 50 பைசேல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மாதத்தில் 2 என்ட்ரி, அதுவும் வந்து என்னென்னா நான் வாண்டடாக இந்த இடத்துல வந்து இதை என்ட்ரு ஆனேன். ஓகே லெட்டஸ் ஸ்டார்ட் சம்வேர் என்ட்ரி ஒன்று எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அது எடுத்தது. இது வந்து கொஞ்சம் வேகான பிளேஸில் போயிடுச்சு. ஆக்சுவலி எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனையும் எதையுமே பார்க்காம ஜஸ்ட் அந்த ஒரு மூமெண்ட்டில் எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. அன்னைக்கு ஐ திங்க் மார்க்கெட்ஸ் ஏதோ ஒரு மூமெண்ட் நடந்தது, அதில் ஒரு என்ட்ரி எடுத்து ஒன்று வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எடுத்து வச்சிட்டேன் அதை. அது வந்து ஒரு தப்பான செயல். ஓகேங்களா? நான் அது தப்பு பண்ணியிருக்கேன். அது பண்ணக்கூடாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு எடுத்திருந்தோம்னா இன்னும் பெட்டரான பிளேஸில் அந்த என்ட்ரியை எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து 50 பைசே ஃபால் ஆனது. திரும்பியும் என்ட்ரி எடுத்தேன் 6ஆம் தேதி. என்ட்ரி எடுத்தது வந்து அது உடனே ஒரு 50 பைசா டார்கெட் கொடுத்துருச்சு. அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூமெண்ட்டே பெருசாக நடக்கலை. ஒரு 60 பைசே 70 பைசே மூமெண்ட்டில் இருக்குது. ஆனால் அந்த 70 பைசே மூமெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா என்னுடைய இந்த இதில் இருந்து 50 பைசா இறங்க மாட்டேங்குது. ஓகே. அண்ட் அதே போல் இது 50 பைசா டார்கெட்டும் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு 5 பைசே 6 பைசே 1 பைசேலலாம் வந்து இந்த பர்டிகுலர் லாட் வந்து நான் டார்கெட் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ க்ளோஸாக போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடும். ஏன்னா ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஜிடிடி போட்டு வச்சிருக்கிறதுனால, சாரி ஜிடிடிங்கிறேன்னு ஏமோ ஆர்டர்ஸ் வந்து இது போட்டு வச்சிடுறதுனால இதில் வந்து ப்ராஃபிட்ஸ் மிஸ் ஆகுது. பட் ஓகே, எமோஷன்லெஸ் நம்ம பார்க்குறதே இல்லை. அன்றைக்கி ஈவினிங் மட்டும் இப்போ இன்றைக்கி என்ன நடந்தது யூஎஸ்டி ஐஎன்ஆர்லன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட் 1 பைசே 2 பைசேல மிஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி பார்த்தோம்னா இது 2 முறை இது ட்ரேட் க்ளோஸ் ஆகியிருந்துருக்கணும். பட் நம்ம ஸ்ட்ரிக்டாக 50 பைசா போட்டு வச்சுருக்கிறதுனால அது கிடைக்கல. பட் நெவர்திலெஸ் ஓகே, ரூல்ஸ் படி போயிட்டுருக்கோம் அது. ஓகே. அண்ட் இந்த வாட்டி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் ஒரு என்ட்ரி வந்து மீன்ஸ் இது ரொம்ப நாளாக போய் இருக்கேன் என்கிட்ட. பாருங்கள், இது டிசம்பரில் என்ட்ரு ஆனது. ஆல்மோஸ்ட் இப்போ 4 months ஆகிடுச்சு. அண்ட் மார்க்கெட்டும் வந்து இந்த இடத்துக்கு வரமாட்டேங்குது. அதனால் என்ன ஆகுது, இதோடைய ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் 15 பைசே ப்ரீமியம் இருக்குது ஒரு மந்த்துக்கு. இப்போ கரண்ட்லி நம்ம இதை அப்போ எடுக்கும்போது 20 பைசே ப்ரீமியம் இருந்தது. இப்போ 15 பைசே ப்ரீமியம் இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் பாஸ் ஆக ஆக 15 பைசா ஆட்டோமேட்டிக்லி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ அதிலயே வந்து வி வில் பி லூசிங் மனி ஹியர். ஸோ அதனால இந்த வாட்டி இதுலருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆயிடணும் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1 இறங்குச்சு. நான் வாங்கி வச்சிருந்த பிரைஸ்ல இருந்து. ஐ திங்க் 83.81 இருந்தது. 82.81க்கு வந்தப்ப இன்னொரு லாட் ஆட் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் இன்னும் ஒரு செட் ஆஃப் குவான்டிட்டி 30 குவான்டிட்டி இது. அதனால இன்னொரு 30 குவான்டிட்டி ஆட் பண்ணதுனால 30 லாட்ஸ் ஆட் பண்ணதுனால 60 லாட்ஸ் இருக்கு. இதோட ஆவரேஜ் பிரைஸ் இப்போ வந்து 83.25க்கு வந்துருச்சு. ஓகே. 83.81 இருந்தது இதோட ஆவரேஜ் பிரைஸ். இப்போ 83.25க்கு வந்துருச்சு. இன்னும் இது வந்து விலை குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா ஜூன் மாசம் நான் இது எக்ஸ்பயர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஒரு ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, இதை இன்னும் கீழே ஆவரேஜ் பண்ணிட்டு இந்த லாட்ல இருந்து நான் எக்ஸிட் ஆயிடணும். ஏன்னா ஃபண்டும் ஆல்மோஸ்ட் இப்போ 1,22,000 இதுல பிளாக் ஆயிருச்சு. ஓகே. ஸோ அதனால இது ஆவரேஜ் பண்ணி கீழே கொண்டு வந்து பிரைஸை இதுல இருந்து 50 பைசா வந்துருச்சு அப்படின்னா, நான் அந்த மொத்த குவான்டிட்டியுமே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிடுவேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு கேம் பிளான். ஹோப் இதில் வந்து ஆனால் பெருசாக ஒன்றும் டென்ஷன்லாம் இல்லைங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கிறது 10 lakh கேபிட்டல். ஸோ 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1,02,000 ருபீஸ் இதில் ஓவராலாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்சுவலி. இதில் வந்து 3 lakh கேபிட்டல் இது 35 பைசேக்கு. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 20,000 பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ 6.91% இதில் ரிட்டர்ன்ஸு. அண்ட் அக்ஷய பத்ரா இது ஆக்சுவலி 30 lakhs கேபிட்டல். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் 4 lakhs ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் 13.58% வந்து 30 lakhக்கான ரிட்டர்ன் இது. ஓகே. ஸோ பார்ப்போம் 1 இயரில் வந்து எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் 45% அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோல். அண்ட் லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். அண்ட் இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ரிட்டர்ன்ஸை வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி இதில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லா பண்ண முடியுது. அண்ட் தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் கேபிட்டல்லையும் நான் இதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ வந்து தைரியமாக இருக்க முடியுது. சிம்பிள் ரீசன், இப்போ இதே ஸ்ட்ராட்டஜியை யாராச்சும் 10 lakhsல பண்ணுறாங்க அப்படின்னா தே மே நாட் டூ திஸ் ப்ராஃபிட் ஃபார் ஷுர். ரீசன் வந்து என்னென்னா ஒரு ஷார்ட்டுக்கு 1.7 lakhs தேவைப்படுது. ஓகே. லிட்ரலி 1.7 lakh நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னா நீங்கள் 10 lakhs வச்சுருந்தீங்கன்னா கூட எத்தனை முறை ஷார்ட் பண்ண முடியும்? 6 times யூ கேன் ஷார்ட். ஆனால் இதே 1 crore வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், 66 times யூ கேன் ஷார்ட். இதுதான் வித்தியாசம். அப்போ 66 times உங்களால் ஷார்ட் பண்ண முடியும்னா எவ்ரி 100 pointsக்கு நீங்கள் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கூட ஃபியூச்சர்ஸை 6,600 points வரைக்கும் மார்க்கெட் ரேலி ஆனால் கூட நீங்கள் வந்து கவர் பண்ணி போக முடியும். மார்க்கெட் கூடவே உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி அது பாசிபிள் கிடையாது. 6,000 points ஒரேடியாக, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் மேலே போயிடும் அப்படிங்கிறது கண்டிப்பாக. அதுக்கு இடையில ஒரு 2 முறை 3 முறையாவது வந்து மார்க்கெட் கீழே ஒரு 800 points 700 points கவர் பண்ணும். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா லாட்ஸையுமே நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு திரும்பி அந்த இடத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களால் ஷார்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாகிடும். அண்ட் நம்மளால் வந்து மார்க்கெட் கூட ட்ராவலும் பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் வந்து நம்ம ஐடி ஜெகன் சார் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 crores 6 crores வச்சுக்கிட்டு அவர் வந்து 13 lakhs 14 lakhs per month பண்ணுறாரு, விச் இஸ் குவைட் அச்சீவபிள். ஓகே. 3.5% 4% தான் ஒரு டார்கெட்டும் பண்ணுறாரு. பெரிய கேபிட்டலில் அது பாசிபிள். நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். 66 times நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. உங்களால் ஒரு 200 points 300 லாட்ஸ் 400 லாட்ஸ் உங்ககிட்ட குவான்டிட்டி ஆட் ஆகுது. அண்ட் சடன்லி ஒரு 1000 points ஃபால் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட் அவே யூ ஆர் மேக்கிங் 1 lakh rupee 4 lakh rupee பண்ணுவீங்க. ஓகே. ஸோ 4 lakh rupee நீங்கள் புக் பண்ணிங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் ஹையர் கேபிட்டல். ஸோ 4 lakhs 5 lakhs per month பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் when you have a higher capital. So I am going towards that, I am marching towards that. இதுக்கான கேபிட்டலை தான் நான் வந்து இப்போ திரட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ with this I am ending the video. Thank you so much. நீங்களும் இதை திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் கேபிட்டலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான வழிகள் பண்ணுங்கள். ஓகே. தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். கேபிட்டலை பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் இஸ் தேர் டு வின். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு அருமையான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.